பிடிபி ஸ்டுடியோல டிபேட் நடக்குதுன்னு பொதுவெளியில அறிவிச்சிட்டீங்க, இது பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்தும், வேற இடமா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அண்ணன் சொன்னார். சரி, இவர் கேட்கறாருன்றதுக்காக இவர் பேச்சையும் மதிச்சு இன்னொரு ஸ்டுடியோல பேசிட்டு அட்ரஸ் அமைச்சா, இப்ப மறுபடியும் என்னங்கிறாரு, வீகன் டிபேட் நடந்த அரங்கத்தில் ஒரு பெரிய அரங்கம் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு மெசேஜ் போட்டு வச்சிருக்காரு. ஏன் பாரு, நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியவே வரமாட்டீங்க, திரும்ப திரும்ப வீகன் டிபேட் பாவம் அந்த பால்டப்பா அரவிந்த் அடிச்ச இடத்துக்கே தான் வரணும்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து நாங்க தலையை நீட்டினா எங்களை பார்த்து அப்படி ஆடு மாதிரி தெரியுதா? நீங்க சொன்னீங்களேன்றதுக்காக தான் 2 லொகேஷன் நான் இது வரைக்கும் மாத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லொகேஷனையும் நான் மாத்துறேன். அதை விட்டுட்டு வீகன் டிபேட் நடந்த இடத்துக்கு தான் நான் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வேற நடுவுல பேசு தமிழா பேசு ஒரு சங்கீத் சேனல். ஏன் நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது சங்கீத் சேனலா இல்லையா? நீங்களும் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, நானும் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், அது பொதுவான இடமாச்சேன்னு சொன்னேன். இதுல வேற நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஆரியர்களோட ரெஃபரன்ஸ். ஏதாவது புலவர்கள் சொன்னா அது அவங்க ஆரிய அடுவரடி. சரி, மன்னர்கள் ராஜராஜ சோழலாம் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் ஆரியன் இன்ஃபுளுன்ஸ் உள்ள